உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்குது. என்னன்னா, பரமசிவம் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. இப்போ திடீர்னு தெரு பேர்கள்லாம் மாற்றிருக்காங்க. காரணம் அதில் வந்து ஜாதி அதில் தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பேரெல்லாம் நீக்கினதுனால இப்போ ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுலேருந்து அட்ரஸ் மாற்றுறது, இந்த சிக்கல்லாம் வருது. இந்த அரசாணையை நீங்கள் தடை செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காரு. அதற்கு நீதி அரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மக்களுடைய உள்ளத்திலிருந்து ஜாதிய வேறுபாட்டை நீக்காமல் சும்மா பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய பெயர்கள்ல இருக்கக்கூடிய ஜாதியை நீக்கிறதுனால எந்த பயனும் விளைய போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு சம்பந்தமா அரசு தரப்புல சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு அவங்க நேரம் கட்டதுனால அந்த கேஸையும் ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீதி அரசர் சொன்ன கருத்து வந்து சரியான கருத்து நான் நினைக்கிறேன். ஏன்னா பெயர் பலகையில தான் அவங்க ஜாதியை நீக்கிறாங்க. இவங்க மனசுல வந்து அந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி என்று எண்ணக்கூடிய எண்ணம் வந்து ரொம்ப ஆழமா டீப் ரூட்டட். நீ பாருங்க, மாம்பழத்துக்கு போனா ஒரு தெரு பேரு வேலு நாய்க்கர் தெரு, வேலு வித்தின் பிராக்கெட் என் தெரு. அப்ப வேலு என் தெருன்னு போடுறதா, வேலு தெருன்னு போடுறதா, வேலு நாய்க்கர் தெரு போடுறதா, எவ்வளவு குழப்பம் வருது இல்லையா? அப்ப நீங்க சொல்லப்படி ஆதார்லயும் மற்ற இடங்களையும் குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. சைதாப்பேட்டில் ஒரு இடத்துல வந்து ஒரு காலத்துல வந்து பிராமணர்கள் மட்டுமே வச்சுட்டு ஒரு சின்ன சந்து பிராமணாள் தெருன்னு இருந்த பேரை நாள் தெருன்னு மாத்திருக்காங்க. ஏன்னா பிராமணா எடுத்துடணுமா ஜாதி பெயரம். இதே போல செட்டியார் தெரு, யார் தெரு, செட்டி எடுத்துடணும். அப்ப இந்த அளவுக்கு வந்து ஜாதியை ஒழிக்க போகிறேன் என்கின்ற ஒரு போர்வையில ஒரு பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அந்த காலத்துல எல்லா தெரு பேர்லயும் ஜாதி இருந்தது. இப்ப அதே போல இந்த அரும்பாக்கத்தெல்லாம் ரசாக் கார்டன் எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் ஒழிக்க கூடாது. அங்க யார் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆமா, அது வந்து மதம், அவங்களோட மத உணர்வு புண்படும். அதெல்லாம் ஒழிக்க கூடாது. இப்ப சானியா மிர்சால சானியான்னு சொல்லக்கூடாது, சானியா மிர்சா தான் சொல்லு. மிர்சாங்கிறது உயர்ந்த ஜாதி, முஸ்லீம் ஜாதி, அதெல்லாம் நீங்க பேர் அப்படிதான் சொல்லி ஆகணும். லப்ப எல்லாம் அப்படிதான் சொல்லி ஆகணும். ரசாக்கு, மிர்ஜா எல்லாம் அப்படிதான் சொல்லி ஆகணும். மரக்காய் எல்லாம் அப்படியே சொல்லிக்கணும். அதெல்லாம் பேர் இது பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, இன்னும் பழைய நிறைய அந்த காலத்துல எல்லா தெருக்கள் பின்னாலேயும் இந்த ஜாதி பேர் இருக்கும். வெங்கட்ரங்கம், பிள்ளை தெருன்னு இருக்கும். இந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப ஜாதி பேர் இருந்த போது ஜாதி கலவரம் இந்த அளவுக்கு நடக்கல. இவங்க ஜாதி பேரை நீக்கிறாங்க, ஜாதி கலவரம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஜாதி எங்க இருக்கு பாருங்க. பேர் பலகைகள் நீங்க நீக்கிட்டீங்க, ஆனா அதை வச்சு கலவரமோ, அதை வச்சா கவுன்சிலர் சீட், அதை வச்சா எம்பி சீட், அதை வச்சா எம்எல்ஏ சீட், அதை வச்சுதான் மினிஸ்ட்ரி, இத்தனையும் ஜாதி வச்சு நடத்திட்டு பேரை மட்டும் நான் வந்து ஜாதி நீக்கிறேன். என்ன ஒரு ஏமாற்று வேலை பாருங்க. பாபு சிதம்பரம் பிள்ளை, அந்த அவர் பிள்ளைவாள்னா கூப்பிடுவாங்க எல்லாருமே, அது ஒரு அடையாளம். அது இப்ப வாவு சிதம்பரம் பாடப்புத்தகத்துல சிரம பிள்ளை வரக்கூடாதான், ஏன்னா ஜாதி இருக்கக்கூடாதான். வஉசியோட சேர்ந்து அந்த காலத்துல வந்து அவரோட கூட சேர்ந்து போராட்டியவர்கள் எல்லா ஜாதியிலும் இருந்தாங்க. இப்ப இது வாவேஸ் ஐயர் இருந்தாரு. இதை பாருங்க, நம்ம வீரபாஞ்சிநாதனுடைய கொலை வழக்குல 16 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. எல்லாம் வந்து எல்லா ஜாதி சேர்ந்தவங்க இருக்காங்க. செட்டியார் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், ஐயர் இருக்கார், எல்லாமே இருக்காங்க. அவங்க யாரும் ஜாதி வேறுபாடு பார்க்கல. எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துக்காக போராடணுன்றதான் சொல்லிதான் போராடுறாங்க. அதனால எப்பவுமே இந்த ஜாதி வந்து ஒரு பிரச்சனையா வந்து நம்ம நாட்டில் இருந்தது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி கலவரம் நடந்தது என்று நீங்க எப்ப பார்க்கலாம்னா, வெள்ளக்காரன் இந்த நாட்டுக்கு வந்த பிறகுதான் ஜாதி கலவரம் வந்ததாக நம்ம இந்த வரலாற்று குறிப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி எந்த இடத்துமே நீங்க கல்வெட்டு ஆதாரமோ வேற ஆதாரங்களோ ஜாதி கலவரம் நடந்தது இருக்காது. கலவரமே ஜாதியை வைத்து வந்தது என்பது வெள்ளக்காரன் கொடுத்த மாடல். இந்த நாட்டுல எல்லா ஜாதியிலும் ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லா ஜாதியிலுமே நீங்க என்னென்ன கேஸ்ட் சொல்றீங்களோ அத்தனை காஸ்ட் என்பது வெள்ளக்காரன் கொடுக்கக்கூடிய பெயர். காஸ்ட் ஜாதி வேற தெரியாம வந்துருச்சு. எல்லா ஜாதிகளிலும் மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்க உதாரணம் எடுத்து பார்க்கலாம், அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அதே போல நாம் மகான்கள் என்று சொல்லக்கூடிய பல பெரியவர்கள், துறவிகள் காலில் ஊர்ந்து கும்பிடுவோம். அப்படிப்பட்ட மகான்களும் எல்லா ஜாதிகளிலும் அன்றும் இருந்திருக்கிறார்கள், என்றும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நாராயணகுரு, அமிர்தானந்தமயி. சோ அவங்க காலில் விழும்போது மீனவர் குழந்தை யாரும் நினைக்கிறது இல்லை.
சகஜானந்தா, பல உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால ஜாதியை வைத்து இப்படி பிரிவினை செய்யறது இவங்க தான், இந்த திராவிட மாடல் தான். இன்னும் சொல்ல போனோம் நிறைய உதாரணம் நம்ம பலமுறை சீட்டுகளை பேசியிருக்கோம். அந்தியூர் செல்வராஜன் ஆரம்பிச்சு நீ எஸ்சி தானன்னு கேட்கறது, ஒரு ஊராட்சி மன்ற தலைவியாக இருக்கக்கூடியவர் ஜாதி அடிப்படையா வைத்து கொடியேற்றலாமா வேண்டாமா பண்றது திமுக காரன் தானே. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு பேர்ல மட்டும் ஜாதி நீக்கணும் என்ன அர்த்தம்? சேர் கொடுக்கல. ஊராட்சி மன்ற தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஜாதியை சேர்ந்தவர் என்பதற்காக சேர் கொடுக்க மறுத்த திமுக, பொதுக்கூட்டத்தில் எஸ்சியான்னு கேட்டு பேசக்கூடிய அமைச்சர், இவங்க ஜாதி ஒழிக்க போறாங்களா? அதனால ஜாதியை இவங்க மனதிலிருந்து முதல்ல ஒழிக்கணும். அதான் முக்கியமா கவனிக்க வேண்டியது. அதே போல இந்த கேஸ்ட், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கேஸ்ட் என்கின்ற வார்த்தையே நம்ம தெளிவா தப்பா புரிஞ்சுக்கிறோம். அது கேஸ்டா என்கின்ற போர்ச்சுகீசிய சொல் மூலமாக நம்ம நாட்டுக்குள்ள வந்தது. கேஸ்டா என்பது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல வம்சத்துல பிறந்தவங்க இந்த தொழில் தான் செய்யணும் என்று ஐரோப்பால அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை இருந்தது. இவன் வெறும் இதுதான் துவைக்கணும், துணி தான் துவைக்கணும், இவன் பூட்ஸ் தான் பாலிஷ் போடணும், இவன் வெறும் கழிவு வேலை தான் செய்யணும், இப்படிதான் ஒரு பரம்பரை ஐரோப்பால இருந்தது. அந்த கேஸ்டா என்கின்ற வார்த்தையை கொண்டு கேஸ்ட் என்ற பெயராக ஜாதிக்கு ஈக்குவலண்டாக வெள்ளக்கார கொண்டு சேர்த்தாங்க. அதுதான் பிரச்சனையே வந்தது. நம்ம நாட்டுல எங்கேயுமே ஜாதி என்பது மோதலை ஊக்குவிக்க போடக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஹிந்து மதத்துக்கு அடிப்படையே நம்ம வேதம்னு சொல்றோம். வேதத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான நூல், ஒரு இடத்துல கூட ஜாதி பற்றி ஒரு சின்ன ஒரே ஒரு வேர்டு கூட இல்லை. இவங்க ஜாதி மனு நீதி அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? அங்க என்ன இருக்கு? 4 வர்ணங்கள் தான் இருக்கு. வர்ணம் என்பதே கூட, வர்ணம் என்பதே குரு என்கின்ற வார்த்தை, குரு என்பது என்னன்னா தொழில் அர்த்தம். தொழிலை அடிப்படையாக வைத்து பாகுபாடு படிக்கிறாங்க. ஒருத்தர் தொழில் மாறும்போது வர்ணமும் மாறும், இப்படிதான் சொல்ல பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஜாதி என்கின்ற குழப்பமே வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்த ஒரு மயக்கம். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பல உதாரணம் நம்ம சொல்ல முடியும். ஒரு சின்ன ஒரே உதாரணம் சொல்ல பாருங்க. ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷமும் என்ன வரும்னா, பங்குனி மாசத்துல திருவாதிரை. அந்த திருவாதிரை சமயத்துல ரங்கநாதர் உற்சவர் கிளம்பி ஜீயபுரத்துக்கு போய் அங்க ஒரு பகுதி, அந்த பகுதியில் நாவிதர்கள் மட்டும் வசிக்கக்கூடிய அந்த திருவிழா போய் பழைய சோறு சாப்பிட்டு விட்டு வருவார். இன்றைக்கு நடக்குது. என்ன காரணம்? அந்த ஜீயபுரத்துல ஒரு நாவிதர் இருந்தார், ரங்கான்னு பேரு. அவருடைய பாட்டி இந்த ரங்கா என்கின்ற இந்த பையன் 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு நாள் மறுக்கரையில ஸ்ரீரங்கத்துக்கு போய் சில பேருக்கு இந்த மாதிரி ஷேவ் பண்ணிட்டு வரணும், அந்த தொழில் பண்ணிட்டு வரணுங்கிறதுக்காக கிளம்பி போறாரு. போயிட்டு வரும்போது பெரிய வெள்ளம். இவர் நீந்தி வந்துடுவாரு. வரும்போது திடீர்னு வெள்ளம் அதிகமா ஆயிடுச்சு, இங்க தள்ளி கொண்டு போயிடுது. இவர் வரல. ராத்திரி இவர் இவங்க பாட்டி காத்திருக்காங்க. என்னப்பா ரங்கா ரங்காங்கிறாங்க. ரங்கநாதரே வராரு. இவங்க கூப்பிட்டு பழைய சோறு சாப்பிடுறாரு. மறுநாள் காலையில கூப்பிட்டு அன்னைக்கு பழைய சோறு சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுடைய உண்மையான பேரன் வரான். என்ன நீ இப்பதான் நீ இருந்தான்னு சொல்லி பார்த்தா உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல காணும். அப்பதான் பெருமாள் அசரீரியா சொல்றாரு, நானே இது மாதிரி உன்னுடைய பக்தியை மெச்சி உன்னுடைய சாப்பாடை சாப்பிட வந்த. இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவாதிரை சமயத்துல ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் இது மாதிரி இங்க என்னுடைய இதை எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பல கோயில்கள்ல பல உதாரணங்கள் இருக்கு. ஆகவே ஹிந்து மதத்துல எப்பவுமே ஜாதிய வேறுபாடு, ஜாதியை மையமா வைத்து வேறுபாடு பார்ப்பதுமே ஹிந்து மதத்துல கிடையவே கிடையாது, ஹிந்து தர்மத்துல கிடையாது, வேதங்கள்லயும் கிடையாது. இதை புகுத்தியதை வெள்ளைக்காரன். அந்த வெள்ளைக்காரன் புகுத்த ஜாதி வித்தியாசத்தை வைத்து அவன் மதமாற்றத்துக்காக அவன் அறுவடை பண்ணான், அது பிளான் பண்ணான். அதே போல பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக ஜாதியை பயன்படுத்தினான். வெள்ளைக்காரன் போன பிறகு திராவிடம் என்ன செய்கிறது? அதை வைத்து இவன் ஆட்சியை நடத்துறது ஓட் பேங்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதனால இந்த ஜாதி என்பது என்னன்னா, நீங்க நம்ம நாட்டில் எல்லா ஜாதிக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஸ்டோரி இருக்கும். இப்ப வன்னிய குல சத்திரியர் சொல்லுவாங்க, நெருப்பின் மைந்தர்கள். அவங்கள நெருப்பு அக்னி தேவனுக்கு பிறந்தவங்க பறையர்னு சொல்றோம். ஆனா சாம்பவ குலத்தோடு சொல்லுவான், சிவபெருமானுடைய பூதகணங்கள்ல இருந்து வந்தவங்க அவங்க. அப்ப ஒவ்வொரு நாடார்கள் அதே போல எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். பாத்தீங்கன்னா நம்முடைய புராணத்தோடு இந்த மண்ணோடு இந்த ரூட்டோட சேர்ந்து இருப்பாங்க. இந்த ஜாதி என்று நீங்க வெட்டிட்டீங்கன்னா இந்த மண்ணுடைய பெருமை
அது அவனுக்கு மறைஞ்சு போயிடும். அதை தான் வெள்ளைக்காரன் பண்ண முயற்சி பண்ணோம். அதனால இந்த ஜாதி என்கின்ற அந்த உணர்வை நீங்க வெட்டினாலே இந்த மண்ணிலிருந்து அவன் விடுபட்டு போயிடுவான். இது வந்து ஒரு உண்மை. இதுனா வெளிப்படையாக சொல்ற, பல பேர் இதை புரிஞ்சிக்காம திட்டலாம், ஆனா இதான் உண்மை. ஜாதி என்பது ஒரு கவசம் போல இந்து மதத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஜாதி வேறுபாடு பார்க்கறது தான் தப்பு. அதனால நீதியரசர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நம்முடைய ஹிந்து மதத்தை பார்த்தா வியாசன் மீனவ குல தோன்றல், வால்மீகி ஒரு வேடன், இப்படி பல உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லோருமே நமக்கு மகான்களாக, தெய்வங்களாக மதிக்கப்படுகிறார்கள். அதனால இந்த ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சாக்கடையாக திராவிடம் இருக்கிறது. அந்த திராவிட சாக்கடைக்கு நல்ல செருப்படி கொடுத்திருக்கிறார். வாழ்த்துகிறோம்.